எல்லாருமே இது எவ்வளோ ஒருத்தி ஸ்டோரி பார்க்கலாமா? நம்ம கதையோட கதாநாயகி அதாவது ஒயன் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் அவங்க நல்ல நேரம் பஸ்ஸே வரலை. அப்போ ஒயன் முருகா என்னை எப்படியாவது காலேஜில் போய் சேர்த்துருன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கிற டயத்தில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பஸ் வருது. அவங்களும் அறக்க பறக்க பஸ்ஸில் ஏறி உட்காந்து சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பஸ் வந்து வேறு ஸ்டாப்பில் நிற்கிது. அங்கே ஒரு பையன், அழகான பையன் வந்து ஏறுறான். நம்ம ஒயன் அந்த பர்சனை பார்த்த உடனே விழுந்துட்டாங்க. மனசுக்குள்ளே பார்த்தவோட லுக்கில் உந்துட்டண்டா புக்கில்னு பேக்ரவுண்டில் சாங்கோட ஒயன் மனசில் இங்கே இந்த சைடு தான் வரான், அப்போ கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் தான் உட்கார போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேகெல்லாம் எடுத்து சீட் ரெடி பண்ணி வச்சா அந்த பர்சன்ஸ் நேராக ஒயன் சைடு வந்து அப்படியே க்ராஸ் பண்ணி லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஒயனுக்கு பெரிய பல்ப் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன இதெல்லாம் புதுசாக துப்புனா தொடச்சிக்கணும்னு சொல்லிட்டு எப்பயும் போல் அவங்க சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒயனோட ஸ்டாப்பு வந்துருச்சு. ஒயன் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி அவங்க கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க, ஐ மீன் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே பிரேக் டைமும் ஆகுது. ஒயனும் அவங்களோட ஃப்ரெண்டு கிளாராவும் உட்கார்றதுக்கு இடமே இல்லாத ரூஃப் டாப்பில் போய் உட்காந்துக்கிட்டு ஒயன் மார்னிங் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒயனோட ஃப்ரெண்டு, அப்படியா நானும் பார்க்கணுமே, அவ்வளோ அழகாவா இருந்தான்னு கேட்க ஒயனும் அவ்வளோ அழகா, அழகே பொறாமைப்படும் பேரழகன்பா, அவ்வளோ அழகா இருந்தா அப்படின்னு இவங்களும் வழிய ஒயனோட ஃப்ரெண்டு ரொம்ப வலியாக அதை தொடச்சிக்கோன்னு சொல்லி டீஸ் பண்ணி 2 பேரும் பேசிகிட்ருக்க. அப்போ வந்து ஒயனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நானும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும் போது ஒயனும் சரி ஓகே நாளைக்கு மார்னிங் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு 2 பேரும் ஒன்றாவே அந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் 2 பேருமே அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. உங்களோட சுபிட்சமான நேரம் அந்த பஸ் அன்றைக்கி வரவே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட் கிளாரா, என்னடி பஸ்ஸை காணோம் அப்படின்னு கேட்க, அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த டயத்துக்கு தான் வரும், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிற டயத்துலேயே அந்த பஸ்ஸு வர 2 பேரும் உள்ளே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க, இனிதால் வருவான், வெயிட் பண்ணலை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் நான் அடுத்த ஸ்டாப் வரும், அப்போ தானே அவன் ஏறுவான் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போகுது, அடுத்த ஸ்டாப்பு வருது. அதே மாதிரி அந்த பர்சனே ஏறுறாங்க. ஒயன் நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு, அந்த பையன்தான் அந்த பையன்தான், என்ன அழகாக இருக்கேன் பற்றியா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு, என்ன ஒன்றுமே தெரியல, கேப்பு மாஸ்க்கு போட்டு கண்ணை பார்த்தியே நீ இன்னும் உனக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு நீங்களும் ஆமாம்ல, மாஸ்க் போடும்போதே இவ்வளோ அழகாக இருக்காங்களே, மாஸ்க்கை கழட்டிட்டா எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு நீங்களும் வளைஞ்சிக்கிட்டே பேச, உங்கள் ஃப்ரெண்டு காரி மூஞ்சில் துப்பாத குறைய கேவலமாக உங்களை பார்க்க, நீங்கள் 2 பேரும் கண்டினியூஸாக அந்த பர்சனே திரும்பி பார்க்குறது, அந்த பர்சனை நோட் பண்ணிட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண, அப்புறம் அவங்களோட ஸ்டாப் வருது. நீங்கள் 2 பேரும் இறங்கிட்டு எப்பயும் போல் அவங்க 2 பேரும் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் ரூஃப் டாப்பில் உட்காந்துக்கிட்டு ரேமன் நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒயன், அதாவது நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு அந்த பையனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதில்ல அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன மேடம் யாரோ ஒரு ஆள் காதலில் விழுந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு கேட்க, நீங்களும் வெட்கப்பட்டுக்கிட்டே ஆமான்னு சொல்ல முடியலை, இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் மல்லிப்பி பேச, அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் சரி ஓகே, என்னோடய ஃப்ரெண்டோட காதல் ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி 2 பேரும் ஆக்ட் பண்ணிக்க, சரி ஓகே அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வேலைக்குள்ளே இறங்கிட்டீங்க. 2 வாரம்க்கு அப்புறம் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் 2 பேருமே அந்த பர்சனை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஸ்டைலில் காமிச்சிருந்தா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஆமாம் நம்ம தான் டாப்பர் அடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஸ்மைல் பண்ண, நீங்கள் நம்ம அந்த பர்சனை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, இப்போது நம்ம அந்த பர்சனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். அந்த டயத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்க உங்களுக்கு கடுப்பாயிருச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மேபி சான்ஸ் இருக்குது, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இதுலேயே வந்து மெசேஜ் பண்ணி பேசுகிறாங்க, நம்ம கொஞ்சம் வின்டேஜ் ஸ்டைலில் ட்ரை பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோ, ட்ரை பண்ணி பார்ப்போம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, நீங்களும் சரிதான் ஆனால் கரெக்டானா போதும், அந்த பர்சனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, ஓ சாரி காய்ஸ், கதையோட கதாநாயகனோட பேரே மென்ஷன் பண்ணாமலே பர்சன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாரி. கதையோட கதாநாயகன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். மறுநாள் ஆகுது. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் எப்பயும் போல் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன எழுதுனியா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நீங்களும் சொல்கிறீங்க, எழுதிட்டேன், நிஜமாக நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, உங்கள் ஃப்ரெண்டும் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம்னு சொல்ல, நீங்கள் அப்படியே கடவுளை பார்த்து, அப்பனே முருகா, நான் இத்தனை வருஷமாக சிங்கிளாக இருந்துட்டேன், இனிமேலும் என்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு அந்த பையனை கரெக்ட் பண்ணி கொடுத்துரு, உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன், நீங்கள் வேண்ட
உங்கள் ஃப்ரெண்டு ஓகே ஓகே சரி சரி வா வா பஸ்ஸு வந்துருச்சு வா ஏறுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அந்த எழுதின பேப்பரை கொடு நான் போய் அந்த பையனோட சீட்டில் போய் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வேணுமா பேசாமல் நானே போய் பேசிடுறேனே அப்படின்னு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டும் கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மாதிரி தான் தாடின்னு சொல்ல, நீங்களும் அந்த பேப்பரை கொடுத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அந்த பேப்பரை எடுத்து ஜெமின் எந்த சீட்டில் உட்காருவாரோ அந்த சீட்டில் அந்த பேப்பரை வச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெமினும் வராரு. எப்பயும் போல் பஸ்ஸில் ஏறாரு. யூஸ்வலாக அவர் எந்த சீட்டில் உட்காருவார் அதே மாதிரி லாஸ்ட் சீட்டில் போய் உட்காராரு. அவர் உட்காரதுக்கு முன்னாடி தான் நோட் பண்ணுறாரு அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்குதுன்ட்டு. ஸோ அதை கையில் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா, ஹலோ ஜெமின், நான் உங்களை கொஞ்சம் மாதமாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போதே ஜிம்மினோட முகத்தில் ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் வந்து அப்படியே அந்த பஸ்ஸில் தேடுறாரு. எங்கே யார் போட்டிருப்பா அந்த லெட்டரை அப்படின்னு தேடும்போது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் வரைக்கும் அந்த பர்சனே பார்த்துட்ருக்கறனால அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே இந்த 2 பொண்ணுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு மனசில் நினச்சிட்டு மறுபடியும் அந்த லெட்டரை படிக்க கண்டினியூ பண்ணுறாரு. அந்த லெட்டரில் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என் கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓகே. உங்களுக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஜிமினி எதுவுமே யோசிக்காமல் அவரோட ஃபோன் எடுத்து நம்பரை டயல் பண்ணி ஃபோன் ரிங் அடிக்குது. ஆனால் உங்களுக்கு இங்கே ஃபயர்னு சத்தம் போட, நீங்கள் பதட்டமாகி அப்படியே ஃபோனையும் கட் பண்ணாமல் ஆன் பண்ண முடியாமல் அந்த நேரம் பார்த்து உங்கள் ஸ்டாப் வேறு பரபரப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் 2 பேருமே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அந்த ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்க, உங்கள் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனதுக்கப்புறம் பஸ்ஸு போக, அதுக்கப்புறம் தான் ஜிம்மின்னு சொல்கிறாரு ஹலோன்னு சொல்ல, நீங்களும் பயத்திலேயே ஹலோன்னு சொல்ல, ஜிம்மின்னு கேட்குறாரு உனக்கு என்ன நிஜமாவே பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நீங்களும் தயக்கத்திலேயே ஆமாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிம்மின் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா வயன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதுக்கும் ஜிம்மில் ஸ்மைல் பண்ண, இதோட கதை முடியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அதனால தான் ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணேன். நான் ஒரு மொக்கையான ஸ்டோரியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியும். உப்பு சப்பு இல்லாமல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல், ஒரு மொக்கையான ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு எனக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எனக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது இதெல்லாம் ஐடியா இல்லை. ஸோ அதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சும்மா ஒரு இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் தான் கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பிடிக்காதுன்னு தெரியும். இருந்து ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் புண்ணியமாக போகும். நான் இதோட அடுத்த வீடியோ கொடுக்கும்போது இதோட பெஸ்ட்டாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கண்டிப்பாக ஒரு ஃபன்னாக உங்களுக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நான் வீடியோ கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.